ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பே இல்லாமல் இட்லி சாம்பார் பார்க்க போகிறோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வெங்காயம் வதங்கக்கூடாதுங்க. ஒரு 3/4 வாசி வதங்கினா போதும். கருவேப்பிலை தழையும் இது கூட கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு வதங்கி வரும். இதே மாதிரி ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதையும் ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு தான் வதங்கியிருக்கு. இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ இதில் நம்ம பொட்டுக்கடலை மாவு தாங்க சேர்க்க போகிறோம். பொட்டுக்கடலையை மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள்லாம் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. சாம்பாரும் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. நம்ம சேர்த்த மிளகாய் தூளோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவு கரைசலையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சாவே போதுங்க. சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாங்க. இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு 3 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இதை வந்து நம்ம தொட்டு சாப்பிட்லாங்க. எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சாம்பார் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.